பார்த்திபன் கனவு பாகம் 3 அத்தியாயம் 28 குந்தவியின் நிபந்தனை பகுதி 2. நான் மீனாட்சி. கடந்த அத்தியாயத்துல குந்தவி தேவி தன்னுடைய நிபந்தனைய விக்ரமன் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது என்ன நிபந்தனை? வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு நிபந்தனை இருக்கிறது. நிபந்தனையா? ஆமாம், கண்டிப்பான நிபந்தனை. போன தடவையைப் போல் என்னை கரையில் நிறுத்திவிட்டு நீங்கள் கப்பலில் போய்விடக்கூடாது. நீங்கள் போகும் கப்பலில் என்னையும் அழைத்து போக வேண்டும். விக்ரமனுக்கு அளவில்லாத திகைப்பு உண்டாயிற்று. குந்தவியின் மெல்லிய கரத்தை பிடித்துக்கொண்டு தழுதழுத்த குரலில், தேவி, என்ன சொன்னாய்? என் காதில் விழுந்தது உண்மையா? அவ்வளவு பெரிய அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு நான் என்ன செய்துவிட்டேன்? உலகமெல்லாம் புகழ் பரவிய மகா பல்லவ சக்கரவர்த்தியின் ஏக புதல்வியாகிய நீ இந்த தேச பிரஷ்டனுடன் கூட கடல் கடந்து வருவாயா என்றான். குந்தவி காவிரியின் பிரவாகத்தை நோக்கிய வண்ணம், உங்களுக்கென்ன இவ்வளவு சந்தேகம்? பெண் குலத்தை பற்றி நீங்கள் இழிவாக நினைக்கிறீர்கள், அதனாலேதான் சந்தேகப்படுகிறீர்கள் என்றாள். இல்லவே இல்லை. அருள்மொழியை தாயாக பெற்ற நான் பெண் குலத்தை பற்றி ஒரு நாளும் இழிவாக நினைக்க மாட்டேன். ஆனால் நீ என்னுடன் வருவது எப்படி சாத்தியம்? உன் தந்தை சக்கரவர்த்தி சம்மதிப்பாரா? என் தந்தை நான் கேட்டது எதையும் இதுவரை மறுத்ததில்லை, இப்போதும் மறுக்க மாட்டார். அப்போது மகாராஜா என்ற குரலை கேட்டு இருவரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார்கள். அந்த குரல் பொன்னனுடையதுதான். அவர்கள் உலகை மறந்து பேசிக் கொண்டிருந்த சமயம் பொன்னன் மெதுவாக பின்புறமாக வந்து அவர்கள் அருகில் நின்று கொண்டிருந்தான். கடைசியாக அவர்கள் பேசிய வார்த்தைகளும் அவன் காதில் விழுந்தன. விக்ரமன் பொன்னனை பார்த்து, எப்பொழுது வந்தாய் பொன்னா? படகு அகப்படவில்லையே. இந்த தேவிதான் படகை அவிழ்த்து விட்டு விட்டாராம். நமக்கு வேறு படகு தருவதாக சொல்கிறார் என்றான். காதில் விழுந்தது மகாராஜா. ஆனால் இவ்வளவு தொல்லையெல்லாம் என்னத்திற்கு என்றுதான் தெரியவில்லை. தேவி சொல்வதை ஒரு நாளும் சக்கரவர்த்தி தட்டமாட்டார். தங்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்லி... குந்தவி வீராவேசத்துடன் எழுந்து பொன்னனுக்கு எதிராக நின்றாள். என்ன சொன்னாய்? உங்கள் மகாராஜாவை மன்னித்து காப்பாற்றும்படி சக்கரவர்த்தியிடம் நான் சொல்ல வேண்டுமா? ஒரு தடவை அந்த தவறை நான் செய்தேன், இனிமேல் செய்ய மாட்டேன். இவர் தமது கையில் பிடித்த வாளின் வலிமையினால் ஒரு சான் பூமியை வென்று ராஜாவானால் அந்த சான் பூமிக்கு நான் ராணியாய் இருப்பேன். இவர் உன்னைப்போல் படகோட்டியாய் பிழைத்து ஒரு குடிசையில் என்னை வைத்தால் உன் மனைவி வள்ளியைப் போல் நானும் அந்த குடிசையில் ராணியாய் இருப்பேன். இவரை மன்னிக்கும்படியோ இவருக்கு சோழ ராஜ்யத்தை கொடுக்கும்படியோ சக்கரவர்த்தியை ஒரு நாளும் கேட்க மாட்டேன். எனக்காக நான் என் தந்தையிடம் பிச்சை கேட்பேன். ஆனால் இவருக்காக எதுவும் கேட்டு இவருடைய வீரத்திற்கு மாசு உண்டாக்க மாட்டேன் என்றாள். பொன்னன் தேவி என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தான். அவனை பேச விடாமல் குந்தவி மீண்டும், ஆம், இன்றைய தினம் இவருடைய வேஷம் வெளிப்பட்டு இவருக்கு மரண தண்டனை அளிக்கப்பட்டாலும் நான் உயிர் பிச்சை கேட்க மாட்டேன். தண்டனையை நிறைவேற்றுவதற்கு முன்னால் என்னை இவருக்கு மனம் புரிவிக்க வேண்டுமென்று மட்டும் வரம் கேட்பேன் என்றாள். தேவி, தாங்கள் அவ்விதம் வரம் கேட்க வேண்டிய நிலை வருமென்றே தோன்றுகிறது. அதோ பாருங்கள், படகுகளில் வீரர்கள் வருவதை என்றான் பொன்னன். விக்ரமனும் குந்தவியும் துணுக்கமடைந்தவர்களாக பொன்னன் கைகாட்டிய திசையை நோக்கினார்கள். உறையூர் பக்கத்திலிருந்து 4 படகுகள் வந்து கொண்டிருந்தன. வசந்தத்தீவில் அடர்த்தியாக வளர்ந்திருந்த மரங்கள் இத்தனை நேரமும் அப்படகுகளை மறைத்து கொண்டிருந்தன. இப்போதுதான் அவை ஒரு முடுக்கத்தில் திரும்பி அவர்களுடைய கண்களுக்கு தெரிந்தன. படகுகளில் பொன்னன் சொன்னபடியே வேல் தாங்கிய வீரர்கள் கும்பலாய் இருந்தார்கள். படகுகள் கணத்துக்கு கணம் கரையை நோக்கி வந்து கொண்டிருந்தன. படகுல வந்தது யாரு? விக்ரமனும் பொன்னனும் மாட்டிக்கிட்டாங்களாங்கிறத அடுத்து வர்ற அத்தியாயத்தில் நாம் பார்க்கலாம். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து கதையை கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.